ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி 10 ரூபா நெயில் பாலிஷை வச்சு தான் நம்ம சூப்பரான 7 டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வார்கோலோடைய மேல் முடி இந்த மாதிரி அடிக்கடி கலண்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஸ்ட்ரிப்பாக நிற்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வார்கோலுக்கு மேலே 2 சைடும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. பாருங்கள், மேல் சைடு நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதே மாதிரி அடியில் ஃபுல்லாக சுற்றிலையும் அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை பிளாஸ்டிக் மூடியால் நீங்கள் மூடுனீங்க அப்படின்னா நல்லா ஃபிட்டாக ஸ்ட்ரிப்பாக டைட்டாக நிற்கும். இப்போ பாருங்கள், நான் மூடி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. நம்ம வீட்டில் குக்கருடைய கைப்பிடி வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடியில் இந்த மாதிரி ஒரு நெட் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நல்லா நெயில் பாலிஷை வச்சு அப்ளை பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா அந்த நெட்டை டைட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குக்கருடைய கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இந்த பாருங்கள், நம்மளுடைய காலில் வந்து சொத்தைகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் நெயில் பாலிஷை வச்சிங்க அப்படின்னா சொத்தைகள் வந்து திரும்ப திரும்ப வரவே வராது. இங்கே பாருங்கள், நம்ம கால்களில் வந்து சொத்தை இருக்கிற பகுதியில் மட்டும் இந்த மாதிரி நெயில் பாலிஷை நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா அடுத்து சொத்தைகள் வந்து நமக்கு வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கொசு வலைக்கு பின்னாடி இந்த மாதிரி அந்த நெட்டு வந்து கலண்டு வந்துடும். அது வந்து ஸ்ட்ரிப் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நெயில் பாலிஷை வச்சு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், கீழே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க, மேலேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரிப்பாக பிடிச்சிக்கும் அந்த நெட்டு. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். எடுக்க வரல பாருங்கள், நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்குது. நம்ம வீட்டில் நிறைய சாவிகள் வச்சுருக்கிறனால நமக்கு தேவை உள்ள சாவிகள் நமக்கு தெரியாது, டக்குன்னு நம்ம எடுக்கும்போது தெரியாது. அதனால் அடையாளத்துக்காக நெயில் பாலிஷை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவே. இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் மரக்கதவு இருந்துச்சுன்னா அதை வந்து பூச்சி இந்த மாதிரி நல்ல குளவிகள்லாம் வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து மறுபடியும் வந்து ஓட்டப்பட வராது. பாருங்கள், அரிக்காது. நம்மளுடைய கொலுசு திருவாணிலாம் வந்து இந்த மாதிரி கலண்டு கீழே விழுந்துடும். குழந்தைங்களுடைய திருவாணியும் இந்த மாதிரி நெயில் பாலிஷை வச்சு நல்லா நான் அப்ளை பண்ணி விட்டுட்டு கொலுசை நல்லா டைட் பண்ணிங்கன்னா அது கலரவே கலராது. நம்மளுடைய குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது நம்ம தைரியமாக கொலுசு போட்டு விடலாம். இதே மாதிரி நீங்கள் தோடு திருவணிக்கம் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைட் பண்ணி விட்டுட்டேன், நல்லா டைட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கலராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.